மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் காலடிக்கு விளக்காகும் ஏசையா, உம் வார்த்தை என் பாதைக்கு ஒளியாகும் ஏசையா, உம் வார்த்தை என் காலடிக்கு விளக்காகும் ஏசையா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். அன்பான எங்கள் கடவுளே, உம்முடைய பரிசுத்தமான அழைப்பை நாங்கள் நினைத்து பார்க்க இன்றைக்கு எங்களுக்கு அற்புதமான ஒரு வசனத்தை சிந்தனைக்கு கொடுக்கிறீர். சக்கேயுவை நீர் அழைத்தீர் ஆண்டவரே, பெயர் சொல்லி அழைத்தீர். எங்கள் ஒவ்வொருவரையும் கூட நாங்கள் வாழுகின்ற நிலையிலே இருந்து உம்மிடம் வரும்படி எங்களை அழைத்திருக்கிறீர். அது பாவம் நிறைந்த இடம், அது பலவீனம் கொண்ட இடம், அது தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிற இடம், அது தாழ்வு மனப்பான்மை கொண்ட இடமாக இருக்கலாம். ஆனால் எங்களை அந்த படுபாதாளத்திலிருந்து நீர் அழைக்கிறீர், பெயர் சொல்லி அழைக்கிறீர். எங்களை முற்றிலுமாக அறிந்தவராக இருக்கிறீர். எங்களுடைய பாவங்களும் பலவீனங்களும் தோல்விகளும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளும் ஆதங்கமும் அச்சம் நடுக்கம் பயம் அனைத்தும் உமக்கு தெரிந்திருக்கிறது ஆண்டவரே. உம்மிடமே சரணடைகிறோம். எங்களை பற்றி அறிந்தவர் நீர், எங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர் நீர் மட்டுமே. எங்களை ஆசீர்வதியும், எங்களுக்கு நீரே புகலிடமாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு அன்பான என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைக்கிறார். நம்மால் அதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? சாதாரண மனிதர்களிலேயே சற்று நிறைய படித்தவர்கள், பணம் படைத்தவர்கள், ஒரு நல்ல உயர்ந்த நிலையிலே இருப்பவர்கள், பதவியில் இருப்பவர்கள், அதிகாரிகள் நம்மை பெயர் சொல்லி அழைத்தாலே நமக்கு அதிர்ச்சியாய் இருக்கிறது, இன்ப அதிர்ச்சி. நம்முடைய பெயரை தெரிந்து வைத்திருக்கிறாரே, நம்மை அவர் அழைக்கிறாரே, நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று கூட நினைக்க தூண்டுகிறது. அந்த அப்படி அழைக்கின்ற மனிதன் இன்று இறந்து போகலாம், அவனுடைய பதவி இன்று பறிபோகலாம், அவரிடம் இருக்கிற செல்வம் இன்றைக்கு கொள்ளையடிக்கப்படலாம், அவன் மதிப்பு இன்றோடு ஒரு முற்றுப்புள்ளியை பெறலாம். ஆனால் நம்மை பெயரிட்டு அழைத்திருக்கிறவர் எல்லாம் வல்லவரான கடவுள். எல்லாம் வல்லவரான கடவுள் அப்படி செய்திருக்கிறார், செய்கிறார். தினந்தோறும் அழைக்கிறார். அதை எண்ணி பார்ப்போம். தினந்தோறும் நம்மை அழைக்கிறார். வா என்னுடைய அன்பான மகனே, என்னுடைய அன்பான மகளே, என்னிடம் வா, வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படி என்னிடம் வா. அவருக்கு செவி சாய்ப்போமா? God bless you. Praise the Lord.